பெருந்தக்க யாவுல என்பது வள்ளுவம். அப்போ பெண்கள் அப்படின்னாலே ரொம்பவே பெருமைக்குரியவர்கள், சிறப்புக்குரியவர்கள், மென்மையானவர்கள் இல்லையா? நம்ம சொந்த நாடா இருக்கட்டும், அந்த சொந்த நாட்டில் ஓடுற நதிகளாக இருக்கட்டும், அந்த சொந்த நாட்டில் காணப்படக்கூடிய மலைகளாக இருக்கட்டும், முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா பெயர்கள் எல்லாமே பெண்கள் பெயர்களாகத்தான் இருக்கும். சொந்த நாட்டையே நாம் தாய் நாடு அப்படின்னு சொல்லி தான் குறிப்பிடுவோம். ஏன்னா பெண்மை எப்பவுமே போற்றுதலுக்குரியது இல்லையா? நாடாளக்கூடிய மன்னனாகவே இருந்தாலும் வீடால நிச்சயம் ஒரு பெண் தேவை இல்லையா? இன்னைக்கு நம்ம சேனல்ல சர்வதேச மகளிர் தினத்தை பத்தியும் சாதனை புரிந்த மகளிரை பத்தியும் தான் பார்க்க போறோம். வெல்கம் டு மிஸ் சிந்தனை துளிகள். இன்னைக்கு பெண்கள் காலடி தடம் பதிக்காத துறைகளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா பெண்களும் ஸ்கூட்டி மட்டும்தான் ஓட்டணும்னு ஆசைப்படுறாங்களா? விதிவிலக்கான ஒரு சில பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ளைட்டையே ஓட்டணும்னு ஆசைப்பட்டு பைலட்டான பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதே மாதிரி ட்ரெயின் ஓட்டணும்னு ஆசைப்பட்டு லோக்கோ பைலட்டான பெண்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. அழகை பராமரிக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு மத்தியிலையும் அழகை பற்றி கவலைப்படாமல் போலீஸ்லையும் ஆர்மிலையும் ஜாயின் பண்ணி நாட்டை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய பெண்களும் இருக்காங்க. அப்போது பெண்கள்னா மென்மையானவர்கள் தானே தவிர பலவீனமானவர்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். வீட்டை பார்த்துக்கிட்டு ஹோம் மினிஸ்டராக மட்டும் இல்லாமல் சீஃப் மினிஸ்டராக இருந்த பெண்களும் இருக்காங்க, பிரைம் மினிஸ்டராக இருந்த பெண்களும் இருக்காங்க, பிரசிடெண்ட்டாக இருந்த பெண்களும் இருக்க தான் செய்கிறாங்க இல்லையா? வீட்டை பாதுகாக்கணும்னு மட்டும் இல்லாமல் நாட்டையும் பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டராகவும் பெண்கள் இருந்திருக்கிறாங்க. வீட்டோட பட்ஜெட் மட்டும் இல்லை, நாட்டோட பட்ஜெட்டையும் பார்க்க முடியும் அப்படின்றத காட்டுறதுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டராகவும் பெண்கள் இருந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மகளிர் தினம் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1908ஆம் ஆண்டு யூஎஸ்ஏல நியூயார்க் நகரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க. என்னன்னா வேலை நேரத்தை குறைக்கணும், கூலியை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எல்லாருமே திரண்டு ஒரு வாக்களிப்பும் நடத்துறாங்க. இப்படிப்பட்ட இந்த நாளை தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச மகளிர் தினமா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடிட்டு வராங்க. சாதித்த பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளமான பேர் இருக்காங்க. டிவி, நியூஸ் பேப்பர்னு வந்து பிரபலமானவங்க தான் சாதனையாளர்கள்னு இல்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம அம்மால இருந்து, நம்ம அக்கால இருந்து, தங்கச்சில இருந்து, தோழில இருந்துன்னு எல்லாருமே நம்ம சாதிக்க தூண்டுவதற்கும் நம்ம சாதிப்பதற்கு காரணமாகவும் இருக்கக்கூடிய பெண்களும் என்னை பொறுத்தவரை சாதனையாளர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ மிஸ் வேர்ல்டு பட்டம் வாங்குறவங்க மட்டும் அழகான பெண்கள் இல்லை. குடும்பத்தோடைய நலனை கருத்தில் கொண்டு தினமுமே வந்து கடினமாக உழைக்கக்கூடிய, வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் எல்லாருமே வந்து மிஸ் வேர்ல்டு, மிஸ்ஸஸ் வேர்ல்டுன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து பெரிய அளவில் சாதிச்ச ஒரு சில மகளிரை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். சங்க காலத்தில் இருந்தே நம்ம வருவோமே. சங்க காலத்தில் ஆண் புலவர்கள் மட்டுமல்ல, அவங்களுக்கு இணையான பெண்பார் புலவர்களும் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், ஆதி மந்தியார், காக்கை பாடினியார், வெண்ணி குயத்தியார், பொன்முடியார், அல்லூர் நன்முல்லையார், நக்கண்ணையார், வெள்ளி வீதியார், காவர் பெண்டு, நப்பசலையார், இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் வாழ்ந்த பெண்பார் புலவர்கள். கொஞ்சம் பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்களில் 3 பெண் நாயன்மார்களும் இருந்திருப்பாங்க. 9 ஆழ்வார்களில் ஒரு பெண் ஆழ்வாரும் இருந்திருப்பாங்க. இப்போ வடநாட்டில் இருந்த ஜான்சி ராணி லட்சுமி பாய்க்கு ஈக்குவலா நம்ம தென்னாட்டிலையும் இருந்தவங்க வேலு நாச்சியார். சொல்ல போனா ஜான்சி ராணிக்கு முன்னாடியே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டவங்க நம்ம வேலு நாச்சியார். தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது போன்ற பல மொழிகளை கற்றவங்க இவங்க. குதிரை ஈற்றம், வால் போர், வில் பயிற்சி போன்ற பல கலைகளையும் கற்றவங்க இவங்க. இவங்களுடைய கணவரான முத்து வடுகநாதரை ஆங்கிலேயர்கள் கொண்டுடுவாங்க. அதுக்கு பழி வாங்கறதுக்காகவும் இழந்த காளையார் கோவில் பகுதியை மீட்கிறதுக்காகவும் இவங்க ஒரு பெரிய படையை திரட்டிட்டு போவாங்க. கிட்டத்தட்ட 5000 குதிரைப்படை வீரர்களையும் இவங்களுடைய படையையும் சேர்த்து போயிட்டு ஒரு மாபெரும் போர் நடத்தி அந்த இழந்த பகுதியை மீட்டுட்டு வருவாங்க வேலு நாச்சியார். அப்போ இவங்க பேரை சொல்லும் போதே எல்லாருக்குமே வந்து ஒரு வீரம் வரும். பொன்னியின் செல்வன் நாவலை படித்தவங்க கொஞ்சம் பேர் இருப்பீங்க, அந்த படத்தை பார்த்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதில் குந்தவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதாபாத்திரம் வரும் அல்லவா? அது கதாபாத்திரம் மட்டுமல்ல, நிஜமாகவே இருந்த ஒரு கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். குந்தவை பிராட்டியார் வந்து பார்த்தீங்கன்னா சரித்திரத்தில் மிகப்பெரிய காலடி தடத்தை பதிச்ச ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் வளர்த்ததற்கான பெருமைக்கு உரியவங்க அவங்க தான். இவங்க 2 பேரையுமே முக்காவாசி வளர்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா குந்தவை பிராட்டியார். அப்போது சரித்திரத்தில் இவ்வளோ பெரிய ஒரு மாவீரர்களை உருவாக்கிய பெருமை யாருக்கு சேரும்னா அது கண்டிப்பாக குந்தவை பிராட்டியாரை தான் போய் சேரும். கிங்கா இருக்கிறது ஒரு பெருமை அப்படின்னா கிங் மேக்கர் தான் இருக்கிறது அதை விட பெருமை இல்லையா? அப்போ
அப்போ குந்தவை பிராட்டியாரும் நம்மளை பொறுத்த வரைக்கும் சாதனை பெண்மணி தான். அடுத்து பாத்தீங்கன்னா ராணி மங்கம்மாள். இவங்க யாருன்னா மதுரையை ஆண்டு வந்த சொக்கநாதன் மனைவி தான் இவங்க. கிபி 1688 ராணி மங்கம்மாவுடைய பேரனான விசயரங்க சொக்கநாதன் வந்து அரியணை ஏற்றப்படுவாரு. ஆனா பேரளவுல மட்டும்தான் அவர் அரியணையில இருந்திருப்பாரு. மொத்த ஆட்சியுமே பார்த்துக்கிட்டது யாருன்னா இவங்களா தான் இருந்திருப்பாங்க. திருவிதாங்கூர் மன்னன் ரவிவர்மாவை எதிர்த்து தளபதி நரசப்பையன் தலைமையில இவங்க வந்து ஒரு பெரிய படையை அனுப்பி திருவிதாங்கூர் படையை தோக்கடிச்ச பெருமை கோரியவங்க ராணி மங்கம்மாள்னு சொல்லலாம். மதுரையில ஒரு பெரிய அன்ன சத்திரத்தையும் இவங்க கட்டியிருப்பாங்க. இன்னைக்கும் கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இருக்கக்கூடிய ஹைவேக்கு ராணி மங்கம்மாள் சாலைன்னு இவங்க பேரே வச்சிருக்காங்க. அடுத்ததான் நாம யாரை பார்க்க போறோம்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். இவங்களை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. தமிழகத்தோட முதல் பெண் மருத்துவர் இவங்க தான். இந்திய பெண்கள் சங்கத்தோடைய முதல் தலைவரும் இவங்க தான். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயரா இருந்தவங்களும் இவங்க தான். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணியும் இவங்க தான். தேவதாசி முறை ஒழிப்பு, இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் ஆகிய பல சட்டங்கள் நிறைவேறுவதற்கு ஒரு மூல காரணமா இருந்தவங்க இவங்க தான். 1930 அவ்வை இல்லத்தையும் 1952 புற்றுநோய் மருத்துவமனையும் தொடங்கிய பெருமைக்குரியவங்க டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். அடுத்து நம்ம பார்க்க போறது பாடகி MS சுப்புலட்சுமி. இவங்களை பத்தி நம்ம பேசாமலே இருக்க முடியாது. இவங்களுடைய ஃபுல் பேர் பாத்தீங்கன்னா மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்களை ஜவஹர்லால் நேருவே இசை பேரரசி அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்திருப்பாங்க. 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் இவங்க படிச்சிருக்காங்க. ஆனாலும் கலைத்துறையில ஒரு மிகப்பெரிய சாதனையே படைச்சிருக்காங்க. 17 வயதுல தமிழ்நாட்டில் ஆரம்பிச்ச இவங்களுடைய இசை கச்சேரி பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ஐநா சபை வரைக்குமே போயிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருதை பெற்ற இசைக்கலைஞர் இவங்க தான். 1974 ஆசியாவின் நோபல் பரிசு என்று அழைக்கப்படக்கூடிய ராமன் மகசேசே விருதை பெற்ற முதல் இசைக்கலைஞரும் இவங்க தான். இவங்க பாடின அந்த ஃபேமஸான பாட்டு தான் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. இது இல்லாம நிறைய பாடல்களை இவங்க பாடியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னா பால சரஸ்வதி. இவங்க யாருன்னா சிறந்த பரதநாட்டிய கலைஞர். இந்திய அரசோட மிக உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது பெற்ற ஒரு நடன கலைஞர். 7 வயதுல ஆரம்பிச்ச இவங்களுடைய பரதநாட்டிய அரங்கேற்றம் உலகின் பல்வேறு இடங்கள்ல நடந்ததுன்னு சொல்லலாம். காசியில நடந்த அனைத்து இந்திய இசை மாநாடு, சென்னை இந்திய தேசிய கண்காட்சி போன்றவற்றெல்லாம் பாத்தீங்கன்னா ஜனகணமன என்ற நம்மளுடைய தேசிய கீதத்துக்கே இவங்க வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க. பரதநாட்டிய கலையை முறையா அணுகினா அதுல ஆன்மீகத்தையே நம்ம வந்து வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். ஒரே வேலையை பல முறைகளில் செய்கிறவங்க திறமையானவங்களா இருக்கலாம். ஆனால் பல வேலைகளையும் ஒரே நேரத்தில் செய்கிறவங்க கண்டிப்பாக சாதனையாளர்களாக தான் இருப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாருமே வந்து சாதனையாளர்கள் தான். அனைத்து மகளிருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். கிணறு மட்டும் போதும்னு நினைக்கக்கூடிய தவளையாக இல்லாமல் பறக்கிறதுக்கு அந்த வானமே பத்தாதுன்னு நினைக்கக்கூடிய பறவையாக இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.